எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு புது ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம நண்பர் ஒருத்தர் அழைச்சிட்டு வந்திருக்காரு. அவர் அடிக்கடி வர ஸ்பாட்டு தான். எனக்காக அந்த ஸ்பாட்டை வந்து ரகசியமான உள்ள ஸ்பாட்டை வந்து சொல்லியிருக்காரு. அதனால் வந்திருக்கோம். இப்போல்லாம் எப்படின்னா, மீன் பிடிக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே பல இடங்களில் போனாலும் போய் கேஸ்ட்லேயே மீன் அடிக்கிட்டு தூண்டி எதுக்கி போட்டால் கேஸ்டிங்லேயே எல்லாம் மீன் பிடிக்க வராங்க, வீட்டுக்கு இறங்கி போங்கன்றாங்க. அப்போ எங்கே என்ன இதாக வருது? நம்ம இத்தனைக்கு நான் 2 மீனே 4 மீன் தான் பிடிப்பேன் வீடியோவுக்கு. அதுக்கே வரக்கூடாது அப்படி இப்படின்றாங்க. அதெல்லாம் கண்டுக்கிறதில்ல. எங்கே நீங்கள் போய் வீடியோ எடுக்க போய் நீங்கள் வரக்கூடாது அப்படி இப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் வந்துடுறது தான் நல்லது. எங்கேயுமே போய் மீனுக்காக சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டைம் பாஸ்க்கு பண்ணுறவங்க அப்படி இருக்கலாம், கமர்ஷியலாக பண்ணுறவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு ஹாபிக்காக பண்ணுறீங்கன்னா போயிட்டு வரக்கூடாதுனாங்கன்னா சரி ஓகே அப்படின்ட்டு வந்துட வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மீனுக்காகலாம் போய் நான் வருவேன் அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு தேவையில்ல. இன்றைக்கி நல்ல ஸ்பாட்டு தான், நல்லா தான் இருக்குது. எப்படி மீன் அடிக்கும்னு தெரில, பார்க்கலாம். நம்ம ஜீமேன் பெல்லி கோட் வச்சுருக்கேன். பெல்லி கோட்டில் ஒரு ரெக்கை தான் இருக்குது, இன்னொரு ரெக்கை மீன் தின்று போயிடுச்சு. அதனால் இதில் வச்சு அடிக்குதான்னு பார்ப்போம். இன்றைக்கி ஓரளவுக்கு அடித்தா ஒரு நல்ல வீடியோவாக வரும்னு நினைக்கிறேன். கண்டினியூவாக வீடியோ போடணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்குள்ளே இங்கே ட்ரௌசர் கிழிஞ்சிடும் போல். ஒரு ஸ்பாட்டுக்கு காலையில் அலைய வேண்டியதாக இருக்குது, சாயங்காலமாக அலைய வேண்டியதாக இருக்குது. ஒன்றும் முடியல. பார்ப்போம். கண்டினியூவாக போடுற பிளான் தான் இருக்குது. இந்த ஒரு நியர் இது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கும், புதுசாக பார்க்கலாம். ஜூம் ஜூம் ஜூம். மொத்தம் இதிலே ஒரு 1 கிலோ சைஸ் அடிக்கணுமா? அதெல்லாம் ஒரு காலம். பவர்றாங்க. குட் சைஸ். இது ஒன்றுமா அதான் மோடாக இருக்கு. அது இருந்தாங்க காட்டுங்க, வீடியோ ஓடுதுல்ல? ஓடுது. மோடாக இருக்குது, பள்ளமாக இருக்குது. நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. 2வது கேஸ்டில் அடிச்சிருச்சு. ஆனால் மீன் வந்து வளைஞ்சிருக்கு ஒரு மாதிரி. நட்டுக்குள்ள ஏதோ சாப்பிட்ருக்கு, உள்ளே ஏதோ இருக்குது. ஃபுல்லாக சாப்பிட்ருக்கு வயிறு. ஆமாம், ஏதோ இருக்குது. பார்ப்போம். வளைஞ்சு போயிருக்கு. கழட்டி போட்டு திருப்பி அடிக்குதான்னு பார்ப்போம். திருப்பி அடிக்கும் உங்களுக்கு, சும்மா அடிக்கும் மீன். போங்க, இது நீங்களும் எதிர்பார்க்கல. நானும் எதிர்பார்த்தது தாங்க. என்ன சொல்கிறீங்க? மீன் அடித்த உடனே மீன் அடிக்கணும் எதை சொல்கிறது? அதுக்கு முன்னாடி ஏங்க இந்த ஏரிக்கு வந்தீங்க, வேறு ஏரிக்கு போகலாம்லங்க அப்படிங்கிறது. என்னையா நீங்கள்? கரெக்டாக மூக்கு ஏற போகிற இடத்துல நீ ஜட்டிலாம் போட்டுருவேன், அதனால் பிரச்சனை இல்லை. திருப்பி 2வதாக ஒரு மீன் மாட்டுதான்னு பார்க்கும். ஆனால் இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது. வால் இல்லைன்னொன்னே பாம்பு மாதிரி வருது பாருங்கள். இப்படி இருந்தால் மீனே பயப்படுமே. வால் இல்லாதனால பிரச்சனை. பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராகில் ஒரு லெக்கு தான் இருக்கிறதுனால என்ன ஆகுது, சைடு வாங்கி வருது. அதனால் மீன் சரியாக ஊக்கப்போக மாட்டேங்குது. நமக்கு மீனும் பயப்படும். மீன் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி மீனை விடக்கூடாது. இப்போ நீங்கள் எங்கே மீன் பிடிக்க போனாலும் 10 மீன் இப்போ வருது, அதில் 9 மீன் 8 மீன் லேண்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் போனாலும் மீன் அடிக்கும். 10 மீனில் 2 மீன் தான் லேண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மீன்லாம் அடிக்காது, மீன்லாம் பயந்துடும். அதேமாதிரி தான் கேட்ச் அண்ட் ரிலீஸும். தொடர்ந்து கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இதாகும். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஹேண்ட்மேட் ஃப்ராக் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா சின்ன சைஸ் அதனால ஓகே, பிரச்சனை இல்லை. பார்க்கலாம். இதில் பார்க்கலாம். இதில் பார்த்துட்டு உள்ளே போய்ட்டு
அப்படியே ஓட்டுங்க. குட் சைஸ். நம்ம சின்ன சைஸ் ஃப்ராகில் அடிச்சது ஒரு நல்ல சைஸு. ஓகே, அப்படியே கட்டுறது எடுங்க. வேணா ஓட்டும். இது பை இருக்கா உங்கள்கிட்ட? பை எங்கே இருக்குது? இங்கே தானே வச்சுருக்கீங்க? கட்டுறதையும் அப்படி எடுங்க. இப்போ நம்ம ஜீமேனில் மீன் பிடிக்கிறதுக்கும் இதில் என்ன வித்தியாசம்னா, ஜீமேனில் பிடிச்சிங்கன்னா 1 மணி நேரத்தில் செத்துரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது சிங்கிள் ஊக்கு. இது வந்து சின்ன ஊக்கு, லைட்டாக இந்த மாதிரி தான் இதாகிருக்கும். அப்படியே எப்படி சமாளிக்கிறேன் பார்த்தீங்களா? லைட்டாக இப்படி தான் இதாகிருக்கும். அப்படியே கொஞ்சம் உதறனாலே எடுத்துக்கும். வேடிக்கை பார்த்துருங்க. நீங்களும் வேடிக்கை தானே பார்த்தீங்க? எங்கே? அங்கே தான் நானும் பார்த்தேன், எதாவது அடிச்சு தரேன்ட்டு. இப்போது இந்த மீனை எடுத்து செல்ல 1 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. போய்ட்டு வந்துடுறீங்களா? இல்லை, என்ன ஃப்ராகு மாற்றி போட்ட உடனே அடிக்குது ஒன்று? நீ ஒரு ஃப்ராகுக்கு ஒன்றுண்ணா, ஒரு ஃப்ராகுக்கு ஒன்றுண்ணா களி. இப்போ பார்த்தீங்கன்னா வெறா மீனை வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன், ஈவினிங் டைமுங்கிறதுனால. ஆனால் அந்த மீன் கரைக்கு போகிற வரை இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. நான் வேணுன்னே பண்ணல, நம்ம வந்தது வேறு பாதை, போகிறது வேறு பாதை, அதனால் பள்ளம் இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். வாக்கிங் கூப்பிட்டு போய் முடிய போகிற நேரம் கொஞ்சோண்டு இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் நான் வேகமாக போய் பள்ளத்தில் வந்துட்டேன்னா போச்சு. நம்ம வாய் வெற்றிகரமாக நடைப்பயணம் முடிவிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீனை அடித்து லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வீடியோ எடுக்கல, நடந்து வந்த பாதையில் அடிச்சிருச்சு. இப்போ திருப்பி அது இருக்கான்னு பார்க்கும். இருந்தாலும் ஒரு லாக்கு, லைட்டாக ஒரு லாக்கு இருக்குது. ஃபேக் வீடியோன்னு நினைப்பீங்க, ஆனால் கிடையாது. ஏன்னா ஃபேக் வீடியோன்னா இந்த மாதிரி துள்ளாது மீன். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான், எந்த விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் ஆர்வமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதாகிடும் மீன். அந்த மாதிரி தான். நீங்கள் நம்பலைன்னா அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு பிடிச்ச 4 மீனையும் காட்டுறோம். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்போம், ஈவினிங் டைம் வந்திருப்பேன். வந்துட்டு ஒரு 4 மீன் பிடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சீக்கிரமாகவே டல்லாகிடும், இருட்டிட்டு மீன் அடிக்காத போயிடும். அதனால தான் நீங்கள் கேட்பீங்க எந்த டைம் எங்களை ஃபிஷிங் போகலாம், நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்களா. இதுதான் நான் எப்போதும் மோஸ்ட்லி மார்னிங் டைம் தான் போகிறது. அது காரணம் என்னென்னா, மார்னிங் டைம்னால் நம்ம இருந்து மீன் அடிக்கிற நேரத்தில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போகலாம். ஈவினிங் டைம் வந்து அப்படி கிடையாது. நம்ம 6:30 மணிக்கெலாம் வெளில வர மாதிரி இருந்தால் கிளம்புறதுக்கே 7 மணி ஆகிடும். பாம்பு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், சேஃப்டி இஷ்யூஸ் வரும். அதனால் மார்னிங் டைம் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் டைம். இப்போ வந்திருக்கிறது வந்து ஒரு 8 மணிக்கு, 7:30 மணி அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைம் வரக்கூடாது. ஒரு 6 மணி, அவ்வளோவா ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரினா 6 மணி, கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்குன்னா ஒரு 6:30 7 மணி. இன்றைக்கி ஸ்ட்ரைக் ஃப்ராக் தான் யூஸ் பண்ண போகிறோம். அன்றைக்கி வந்தப்போ கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் அதெல்லாம் கிடைக்காம சின்ன சின்ன ஃப்ராக் வச்சுருந்தோம். இன்றைக்கி ஒரு நல்ல ஃப்ராக் எடுத்து வந்துருக்கேன், பார்ப்போம் இதில் ஏதாச்சும் அடிக்குதான்ட்டு. அன்றைக்கி வந்து அதே ஆர்வத்தில் வந்துருவோம், இன்றைக்கி மாட்டுதானு பார்ப்போம். அந்த ஆர்வம் ரீட்டைன் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
சின்ன சைஸு. கடைசியாக போகிறப்ப நான் ரிலீஸ் பண்ணிக்கும். எடுத்துருக்கீங்களா ஒழுங்கா? இதுதான் வந்து அடிச்சிருக்கு. குழந்தை இப்போ ரிலீஸ் பண்ணக்கூடாது, போகிறப்ப தான் ரிலீஸ் பண்ண. இதே தான். இல்லை, என் மேலே தப்பு கிடையாது. கரை சேர்ற வரை உங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்குமே. சைஸுங்க 1/2 kgக்கு மேலே வரும். 900 grams வரும். அப்படியே அருமையாக துள்கிறார். அழகான மீன். ஓகே. ம். அதை அழுத்துங்க ஒரு அழுத்து செல்ல. பார்த்தீங்களா இல்லையா? வீடியோ எடுத்தா ஓகே. எத்தனை பாஞ்சது பார்த்தீங்களா? எத்தனை பாய் பாஞ்சது பார்த்தீங்களா? வீடியோ எடுத்தீங்களா இல்லையா? பாஞ்சதெல்லாம் சைடில் ஒரு உருண்டையாக இருக்கா ஒன்று. பார்த்தீங்களா? குட் சைட் சொன்னா இல்லையா?